டே 1, டே 2 கம்பேர் பண்ணும்போது டே 3ல இன்னுமே நல்ல மழையோட கூடிய நல்ல காற்றும் கூட. காற்று நல்லா அடிக்கிறனால தண்ணிய வந்து நல்ல சாரல் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா வந்து அடிச்சு விடுது. அதனால நான் வந்து செடிய கொஞ்சம் கீழ விழுந்த செடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள ஃபுல்லாவே நான் வெட் ஆயிட்டேன். டிசம்பர் டைம்ல வந்து குடில் ரெடி பண்ணியிருந்தோம்ல. ஸோ அது வந்து வெளிய தான் வச்சிருந்தோம். அதுலயும் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. வந்து டே 4ஓட அப்டேட் தான். நல்லா தூங்கிட்டு இருந்தோம். நாங்க வந்து கொஞ்சம் 2, 3 செடிய வந்துட்டு நான் வந்து டோர் பக்கத்துல வச்சிருந்தேன்ல. ஸோ அதுதான் எங்க பெட்ரூம். அந்த செடி 2 தக்காளி செடியும் விழுந்திருக்கு. ஸோ வந்துட்டு கதவுல அடிச்சு விழுந்த உடனே அந்த சத்தத்துல வந்து நாங்க முழிச்சுட்டோம். ஒரு 12:15 போல. வெளிய போய் பார்த்தா சரியான இடியும், சரியான மின்னலோடையும் மழை பெய்யுது. உடனே நான் வெளிய போயிட்டு சரி சின்ன செடிலாம் ஓகே. பட் பெரிய செடி முறிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிறதுனால உடனே போயிட்டு பெரிய செடிய வந்து கொஞ்சம் இருந்ததெல்லாம் உள்ள வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். நல்ல பெரிய பால்கனியா இருக்கிறது அட்வான்டேஜா இருந்தா கூட, இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லலாம் அத கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது.